வானத்திலேயே வாழ்ற இந்த பறவை பத்தி தெரியுமா? தெரியாது. இந்த பறவையோட பேரு ஸ்விஃப்ட். கார் பேரு. காலம் முழுக்க காத்திலேயே பறந்துகிட்டு இருக்க இந்த பறவையோட பேரு தமிழ்ல இத உளவாரான் பறவைன்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில இருக்க உயிரினங்கள்லாம் மண்ணில் வீடு கட்டி இல்ல மரத்துல கூடு கட்டி அதோட வாழ்க்கையை வாழும். ஆனா இந்த பறவை வானத்திலேயே அதோட வாழ்க்கையை வாழும். ஆமா, இதோட வாழ்நாள்ல பெரும் பகுதியை பறக்கிறதுலயே கழிச்சிருமா. கிட்டத்தட்ட இந்த மண்ணில் கால் வைக்காம விண்ணிலேயே 10 மாசம் வரையும் தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்குமா. பழைய போட்ட துறப்ப நான் பறந்துகினே இருப்பேன்னு வானத்திலேயே பறக்கிற இந்த பறவை வாட் டு டூ ஃபார் த அண்ணன் தண்ணி ஆகாரம்னு உங்களுக்கு தோணலாம். இதுங்க சாப்பிடும் போது கூட பறந்துகிட்டே இந்த பறக்கிற குட்டி குட்டி பூச்சிலாம் பிடிச்சி சாப்பிடுமா. அப்புறம் பறந்துகிட்டே போயிட்டு தண்ணி குடிக்குமா. தூங்கும் போது கூட பறந்துகிட்டே தூங்குமா. வாழ்க்கை முழுக்க வானத்துல வானிலே தேலினான்னு பறந்துட்டு இருக்க இந்த பறவை ஏன் தெரியுமா பூமியில கால் வைக்க மாட்டேங்குது? இதோட கால்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கும். அப்படின்றதுனால ஒரு வாட்டி தரை இறங்கிருச்சுன்னா திரும்ப பறக்கிறதுன்றது இதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா. அதனாலதான் இந்த பறவை தரையிறங்காம 10 மாசம் ஆனாலும் காத்துலயே பறந்துகிட்டு இருக்கு. இந்த பறவை மாதிரியே ஒரு சில பிஸியான மனிதர்கள் இருப்பாங்க. கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு உசேன் போல்ட் மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தவே பத்தாது. அடுத்த நாள்ல இருந்து 1 மணி நேரத்தை கடன் வாங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிறதால அவங்களும் நமக்கு போன் பண்ண மாட்டாங்க, நாம போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அவங்க நமக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க, நாம மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு ரெஸ்ட் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஸியான நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா அவங்கள டேக் பண்ணுங்க. இந்த வீடியோவே அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது அனுப்புனா. நன்றி, நமக்கம்.